Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Facebookல நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரொபஷனல் மோட டர்ன் ஆஃப் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Facebook ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Facebook ஓபன் பண்ணிட்டேன். Facebook ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல ரைட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும், மெனுன்னு சொல்லிட்டு. இப்போ மெனு அப்படின்ற இந்த பேஜ்ல உங்களுடைய Facebook அக்கௌண்ட் நேம் இருக்கும். அதாவது உங்களுடைய Facebook அக்கௌண்ட் மேல வந்து கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள போயிடுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துருங்க. இப்போ நீங்க இந்த பேஜ்ல வந்துட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, ப்ரொபஷனல் டாஷ்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொபஷனல் டாஷ்போர்ட்க்கு கீழே 3 டாட் வந்து கொடுத்துருக்காங்க, 3 புள்ளி. அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய 3 டாட்டை வந்து கிளிக் பண்றேன். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்ற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் 3 டாட் வந்து கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ணும்போது ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு டர்ன் ஆஃப் ப்ரொபஷனல் மோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டர்ன் ஆஃப் ப்ரொபஷனல் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டர்ன் ஆஃப் ப்ரொபஷனல் மோட வந்து கிளிக் பண்றேன். டர்ன் ஆஃப் ப்ரொபஷனல் மோட கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும், டர்ன் ஆஃப் ப்ரொபஷனல் மோட் சொல்லிட்டு. இப்போ கீழே பாட்டம்ல கண்டினியூ இருக்கு, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து கண்டினியூ கொடுங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் எனக்கு அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து பாருங்க, when you turn off professional mode சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாட் சேஞ்சஸ் சொல்லிட்டு இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க டர்ன் ஆஃப் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து டர்ன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க டர்ன் ஆஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும். இது போல லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா டர்ன் ஆஃப் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, ப்ரொஃபஷனல் மோட் டர்ன்ட் ஆஃப் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ப்ரொஃபஷனல் மோட டர்ன் ஆஃப் வந்து பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல ரிவ்யூ டிஃபால்ட் செட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து இதை ரிவ்யூ பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ரிவ்யூ வந்து நான் கொடுத்துட்டேன். இதுல வந்து பாருங்க சூஸ் யுவர் டிஃபால்ட் ஆடியன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து இது பப்ளிக்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து ப்ரொஃபஷனல் மோட டர்ன் ஆன் பண்ணும்போது நம்ம வந்து இதை பப்ளிக்ல செலக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நீங்க ப்ரொஃபஷனல் மோட நீங்க டர்ன் ஆஃப் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்க பிரைவேட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டர்ன் ஆஃப் பண்ணுவீங்க. இப்போ நீங்க வந்து இதுல ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கஸ்டமா செலக்ட் பண்ணி கஸ்டமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்றதா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நான் வந்து இதுல இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் செட் பண்ண போறேன். இப்போ வந்து நான் வந்து ப்ரொஃபஷனல் மோட டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரொஃபஷனல் மோட் இருக்கும்போது எல்லாத்துக்குமே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரீச் ஆகும், எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ வந்து பாருங்க, ப்ரொஃபஷனல் மோட நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் பிரைவேட்டா வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகும். ஓகே, இப்போ நீங்க வந்து பப்ளிக்ல வைக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பப்ளிக்லயே அந்த செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்ல போறது எல்லாமே பப்ளிக்கா ரீச் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பப்ளிக்கே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இப்போ வரும். இப்போ நீங்க ஷேர் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸா இருக்கட்டும், ஸ்டோரிஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவானா அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் ஆகுமா, எங்கெங்கெல்லாம் ஷேர் ஆகும்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, நீ கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து உங்களுடைய செட்டிங்ஸை நீங்க மாத்தணும், அந்த விசிபிலிட்டி செட்டிங்ஸ் நீங்க வந்து மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல எடிட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க பப்ளிக்கலா வைக்கிறதுல வச்சுக்கலாம், இல்ல கஸ்டமா நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றதுனால கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு டிஃபால்ட் ஆடியன்ஸ் அப்டேட்டட் சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம வந்து டன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டன் கொடுக்கும்போது இப்போ ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் மோட வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணியாச்சு. இப்போ நார்மல் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்தாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய Facebookல ப்ரொஃபஷனல் மோட வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.